திரு ராமசாமி, அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உரையாற்ற வந்துள்ள மாண்புமிகு ஆளுநருக்கு வந்து கண்ணியத்தோடு முழு மரியாதை அளிக்கும் வகையில் நாங்கள் நடந்து கொண்டோம் முதலமைச்சர் சொல்றார். ஆனால் நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அரசின் கொள்கைகளுக்கே கூட மாறாக நடந்து கொண்டு தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்திருக்கிற இந்த உரையை முழுமையாக படிக்காது வருந்தத்தக்கது மட்டுமல்ல, மரபுகளை மீறிய ஒன்று அப்படின்றது முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வந்த தீர்மானம். திரு ஷியாம் அதுல அடுத்த கட்டத்தை சொல்றாரு, ஏன் இந்த தீர்மானம் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரார். அப்ப அந்த இடத்துக்கு அரசை தள்ளியது ஆளுநரா? இல்ல, இதுல வந்து நான் ஷாம் அவர்களோட ஸ்லைட்டா மாறுபடுறேன். அவங்க வந்து 1949 இது டிஸ்கஷனை மட்டும் படிச்சாங்க. அதில் 1949 டிஸ்கஷனுக்கு அப்புறமா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது அதற்கான ப்ரொவிஷன்ஸ் அந்தந்த லெஜிஸ்லேச்சரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் அதனால என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருந்தாங்கன்னா, இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அப்போ அந்த அட்ரஸை டிஸ்கஸ் பண்ண, டிபேட் பண்ண, அதில் எந்த பார்ட்டை நம்ம ரெசல்யூஷனில் அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்போ தேங்க் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்துருக்காங்க. அப்போ ரூல் 12 இருந்து நம்ம ரூல் 17 வரைக்கும் பார்க்கும்போது அதற்கான ஸ்பேஸ் இருக்கு. அப்போ அந்த ரூல் 12 அந்த அட்ரஸை மட்டும் 11 அவங்க அட்ரஸை படிக்கிறாங்க, 12 இதற்கான டிஸ்கஷன் இருக்க முடியும், 14 அதற்கான டிபேட்டே எடுக்க முடியும். சோ அந்த டிபேட் இருக்கும்போது அந்த டிபேட்ல அதற்கான என்ன ஸ்பேஸ், அவங்க கவர்மெண்ட் கொடுத்த பாலிசிஸ் வந்து சரியா இல்லையா, கவர்மெண்ட் சொன்னது மட்டும் இல்ல, ஆளுநர் அதை படிச்சது இல்ல, ஆளுநர் மாற்றி படித்தது அதெல்லாம் சரியா இல்லையா, சுஜித் சிங் பர்னாலா இருக்கும்போது அவர் வந்து அடிஷனலாவும் படிச்சிருக்காரு, டெலிஷனும் பண்ணிருக்காரு. அன்னைக்கு வந்து அவங்க கேள்வி கேட்கல, ஏன்னா இவங்களோட டைரக்டா இவங்களோட அரசியல் கொள்கைகளுக்கு எதிர்ப்பா எதுவும் இல்ல அப்படின்றனால அன்னைக்கு அதை வந்து கேள்விக்கு உள்ளாக்கல. இன்னைக்கு வந்து அந்த மாற்றம் இருக்கு, ஏன்னா இவர் வந்து இவங்க அரசியல் கொள்கைக்கு உள்ளாக்கிய சில இதை வந்து படிக்கல அப்படின்ற இது இருக்கு. ஆளுநரோட அரசுடைய கொள்கைக்கு எதிராக இருக்குன்னு ஆளும் கட்சி அழுத்தமா சொல்றாங்க. இல்ல, அவங்களுடைய கொள்கை விளக்கத்தை தான் குறிப்பிடுறோம். அதுல வந்து அதை அவர் முழுமையா மறுக்கிறாரு அல்லது அதை படிக்காம தவிர்க்கிறார். கூடுதலா அவர் சில விஷயங்களை முன்வைக்கிறார் அப்படின்ற இடத்துல இருந்து இது அரசுக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக அவங்க பாக்குறாங்க. நாங்க எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொண்டோம்ங்கிறதா அவர் சொல்லக்கூடிய அதுலதான் நான் இன்னும் அவங்க எப்படி தவிர்த்திருக்கலாம், இன்னும் எப்படி மென்மையா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோழர் மற்றும் மக்கள் பிரதிநிதி அவர்கள் பிறந்தவன் அவங்க சொன்னாங்க. இதை வந்து நாங்க முதலமைச்சர் சொன்னதே எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டோம் அப்படின்னு. இதே ஆளுநர் படிச்சதுல ஔவையார் வந்து கூறியதையும் பாரதியார் கூறியதும் இருக்கு. அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். அதை வந்து நம்ம சேர்த்து மொத்தமா டெய்லி பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த ரெசல்யூஷனே வந்து டிபேட்டுக்கு அப்புறமா டிஸ்கஷனுக்கு அப்புறமா போயிருந்துச்சுன்னா எந்த பார்ட் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க, எந்த பார்ட் அவங்க எடுத்துக்கிறது இல்ல அப்படின்றதுக்கான ரெசல்யூஷன் இருந்திருக்கலாம். ஒட்டுமொத்தமா நீக்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு தனிநபரா ஆளுநர் வந்து என்னெல்லாம் பண்றாரு, ஆளுநரோட கருத்தை நம்ம மொத்தமாவே எடுத்துக்க தேவையில்லை அப்படின்றதுதான். இன்னொருத்தர் சொல்ற நல்ல கருத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது தவறு கிடையாது. 3 பேருமே என்ன இங்க வந்து சர்ப்ரைசிங்கான விஷயம், விதி தானே பார்க்கணும். சட்டமன்ற வரைக்கும் நல்ல கருத்தா அல்லது கருத்தா அதெல்லாம் நீங்க முதல்ல கன்செப்ஷன், உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல கருத்துன்னு படும், அதான் நீங்க தப்பான கருத்துன்னு படும். விதியில வந்து ஆளுநர் வந்து இந்த உரையை யாரு கொடுத்து படிக்கணும் அப்படி இல்ல, ஆளுநர் ஒரு உரையை படிக்க வேண்டும். ஸ்பெஷல் அட்ரஸ் கமென்ஸ்மென்ட் வந்து இவரோட இருந்து இருக்கணும்னா 175 176 அதுதான் வந்து இங்க ரூல் 11. அப்ப ரூல் 11 வந்து நம்ம மாத்தி படிக்கணும் அப்படின்னா நாளைக்கு ஆளுநர் உரையை அவரே தயாரிக்க முடியாது இல்ல, மரபு அப்படி இல்ல. ஆளுநர் உரையை அவரே தயாரிக்க முடியாது, மரபு தானே. மரபு வந்து அரசு தான் கொடுக்கணும். அதானே இப்ப நம்ம கஸ்டம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு மாத்திட்டோம்னா கஸ்டம் மாறிடுது. அப்ப நாளைக்கு அதை பின்பற்ற ஆரம்பிச்சா அதை வந்து இப்ப அதான் சுட்டி காட்டுறாரு. தெலுங்கானால ஆளுநர் உரையே தேவையில்லைன்னு போறாங்க, அப்படிலாம் போல தமிழ்நாடு அரசு அவரை அழைத்து அவரை வைத்துதான் இந்த உரையை நடத்துதுன்றாரு. ஆளுநருக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம தோழர் சொன்னாங்க 163 டிஸ்கிரிஷனே கிடையாது. 163(2) நம்ம படிப்போம். 163(2)ல 4 முறை டிஸ்கிரிஷன் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டிருக்கு. டிஸ்கிரிஷன் அவருக்கு இருக்கா இல்லையா டவுட் வரும்போது ஆளுநரே will prevail அப்படின்றதும் இருக்கு. அப்படின்றது ஆளுநர் prevail பண்ண முடியும். அது வந்து என்ன கேள்வி வருதுன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ள வந்த பிறகு சட்டமன்றத்தினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா, ஆளுநர் அதிகாரம் இருக்கா, உயர் நீதிமன்றங்கள் அதிகாரம்? அங்க தலைவர் தானே அட்ரஸ் ஆளுநரோடது. அதுல வந்து தலைவருக்கு அதை ஏற்பதும் நான் முடிச்சிடுறேன். உரை ஆளுநரோடது. அதுல அவர் சொல்றதுதான் உரை, அவர் படிக்கிறது தான் உரை. அந்த உரையில இருக்கிறது சரியா தவறா அப்படின்னு டிபேட் பண்றதுக்கு அங்க இருக்க அனைத்து எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் உரிமை இருக்கு. அதற்கப்புறம் என்ன இதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், எதை ரீடைன் பண்ணணும், எது ரெக்கார்ட்ல இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்றது சேர்மனோட. அது இல்ல, அதுதான் முதலமைச்சர் எது பிரிண்டட் வெர்ஷனா இருக்கோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. டெமோக்ரஸில இருக்கோம் அப்படின்றோம். நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனே இல்லாம ஆளுநர் இதை சொன்னது சரி, இதை சொன்னது தவறு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் கிடையாது. இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் வந்து அவர் இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி மொத்தமா நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அது நான் இதை முடிச்சிடறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது,
இத்தனை நாள் உண்மைக்கு புறம்பாக போவதனால மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக ராமசாமி சொல்லணும். அதாவது வந்து ஆளுநர் விருப்பப்பட்டதை படிக்கலான்றதுக்கு எங்கே விதி இருக்குது, எங்கே ரூல் இருக்குது? ஒரு 1949 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டை பற்றி சொல்கிறாங்க. அது சொல்லும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ப்ரொவிசோஸை இது பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலான்றாங்க. இல்ல நான் என்ன கேட்கறேன், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படிப்பட்ட ப்ரொவிசோ உருவாக்கி இருக்குது? இவங்க ஆளுகிற மாநிலங்கள், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் வந்து அது பண்ற சம்பவங்கள் நடக்குதா? பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் வந்து ஆளுநர் வந்து பிஜேபி முதலமைச்சர் சொல்லிக் கொடுக்குற டெக்ஸ்ட்டை மாற்றி படிக்கிறாங்க. இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. அதான் ஆளுநரை ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கணும் அப்படின்ற நிலைமையே கிடையாதுல. ஆளுநர் இல்ல இப்ப இங்க கேள்வி என்னன்னா, யார் யாரை நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கினாங்க அப்படிங்கறத திரு ஷியாம் சொல்றாரு. ஆளுநர் தமிழ்நாடு அரசு அந்த நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கிட்டாரு, தீர்மானத்தை போட வேண்டிய ஒரு இடம் வந்துருச்சு அப்படிங்கிறார். இல்லன்னா இந்த அவையோட கருத்தியலுமே இல்லாம வெறும் சட்டம் படித்தவனாக மட்டும் ஒரு லேமனா மட்டும் பார்த்தா இருவருக்கும் ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறார். நான் அதான் நிர்பந்தத்தை உருவாக்க முடியும். ஒருவர் வாய்ப்பு ஒன்னும் அதிகமா இருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்றது. நான் இதை சொல்லிடுறேன். என்னன்னா ஆளுநர் அவரோட உரை என்ன அப்படின்றது அப்ரூவல் வாங்கணும். இதுல வந்து பிரையர் அப்ரூவல் கிடையாது. ஆளுநரோட உரை சொல்றீங்க, ஒரு நிமிஷம், ஆளுநர் இதை நீங்க படிக்க போறீங்க, இதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க இதை மாடிஃபை பண்ணுங்க. இது நாங்க அட்ரஸ் வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கொடுக்கறோம். ரொம்ப அடிப்படை. நான் லேமேனா அந்த கேள்வி கேட்கிறேன். நான் மூணு லேமேனா நான் மூணு சேர்த்து நீங்க கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது அவர் அதை வந்து படிக்காம நீங்க கேள்வி கேளுங்க. நான் திரும்பி அதே இதுக்கு தான் ஆரம்பிப்பேன். ஆளுநர் வந்து ஒரு இது கொடுக்கப்படுது. ஏற்கனவே ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னாங்க, ஆளுநர் இதை படிக்கிறதுக்கு தயாரா இல்லையா அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஆளுநர் அதுல அமெண்ட்மெண்ட் கேட்டாரு, ஆளுநர் அந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்தாரா இல்லையா, அவங்க அந்த ப்ரூஃபுக்கு அந்த இது வந்துட்டோம். பேச முடியாதுல. இப்போ சரி, நம்ம ப்ரூஃபை விட்டுறலாம். நான் திரும்பி இதுக்கு வரேன். 163(2) டிஸ்கிரிஷன் இருக்கு. அந்த டிஸ்கிரிஷன் நீங்க பயனே படுத்த முடியாது. இதுக்கு போறாரு சார். சாரி சார், தப்பு போறாங்க மக்கள். 163 இல்ல, இது நான் 163 அப்படியே நீங்க போடுறீங்க. அரசாங்கத்துக்கு கிடையாது. சரி, அவர் தயார் பண்ணத கொண்டு போய் கொடுத்து படிக்கிறது அவருடைய கடமை. ரூல் காமிங்க, நீங்க ரூல் காமிங்க. ரூல் காமிங்க சார். எல்லாமே கன்வென்ஷன் ரூல் காமிங்க. நோ 1 மினிட். அது நீங்க ரூல் காட்டுங்க. இப்போ நீங்க ரூல காட்டுங்க. நான் என்ன கேக்குறேன், we making an allegation that ஆளுநர் ஒன் மினிட் சார், நீங்க ரூல காட்டுங்க. இப்ப ஆளுநர் அப்படி மாத்தி படிக்கலாம், ரூல காட்டுங்க. அந்த பதில் சார், கவர்னர் அட்ரஸ் படிக்கணும் தான். கவர்னர்ஸ் அட்ரஸ், கவர்னர் நீங்க கொடுத்த அட்ரஸ் தான் படிக்கணும். எங்க ரூல் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல இதுல அடிப்படையில வர இல்ல அடிப்படையில இதுல ஆளுநர் கையெழுத்திட்டு இருக்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கறது அந்த இடம். அது வேற ஒண்ணும் இல்ல. சொல்றது இது மட்டும் தான். நான் தான் சொன்னேன், இருவருமே ரெண்டு பேருக்குமே ஒரு இதுன்னு ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்க. தொடங்க இங்க வினை எதிர்வினை அப்படிதானே தொடுறேன் சார். உங்களை வேகமா தொடுறேன் சார். அடிக்கின்ற வார்த்தை பயன்படல. உங்களை நான் வேகமா தொடுறேன். அது உங்களுக்கு பிடிக்கல, நீங்க என்ன மறுபடியும் தொடர்தானே. அது அப்ப முதல்ல யார் ஸ்டார்ட் பண்றா? ரைட், அதான் விஷயம். அப்படி சொல்றாங்க. இது இல்லாம இன்னொன்னு அவங்க எல்லாரும் சொன்னாங்க ஆளுநரை வந்து மரியாதையா நடத்துனாங்க அப்படின்லாம். நம்மளோட ரூல்ஸ் ப்ரொவிஷனே, நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ரூல்ஸ் 17 ஆளுநர் அட்ரஸ் போதும் அட்ரஸ்க்கு முன்னாடியும் அட்ரஸ்க்கு பின்னாடியும் எதுவுமே இருக்க கூடாதுன்னு. அந்த ரெசல்யூஷன் மூவ் பண்றதுக்கான பவரும் ஆத்தென்டிகேஷனும் இருக்கு. அது ஆனா டிபேட்டுக்கு அப்புறமா ரூல் 17 கிளியரா எந்த அப்ஜெக்ஷனும் இருக்க கூடாது அப்படின்றதுதான். அதுல இன்னைக்கு அதோட அதுல இன்னொன்னு இருக்கு. அதுல நான் ஒரு விதி இன்னைக்கு நீங்க ஆளுநர் வந்து புரோட்டோகால் மாதிரி பார்க்க வேண்டியது. புரோட்டோகால் மாதிரி இல்ல. அப்பாவு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாரு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஏன்னா 175 இல்ல 176வது பிரிவின்படி அவையினுடைய அவை கூடியிருக்கும் போது ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்கு முன்னரோ பின்னரோ உறுப்பினர் எவரும் தமது பேச்சினாலோ அல்லது ஒழுங்கு பிரச்சனையினாலோ வேறு எவ்வகையிலோ தடுக்கவோ குறுக்கீடு செய்யவோ கூடாது. அவ்வாறு தடுக்கவோ குறுக்கீடு செய்து பேரவையின் ஒழுங்கிற்கு பெருத்த ஊறு விளைவிப்பதாக கருதப்பெற்று அடுத்த நிகழும் கூட்டத்தில் பேரவைத் தலைவரால் தக்க நடவடிக்கை எடுத்துக் கொள்ளப்படும். இப்படி ஒரு விதி இருக்கு. நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இதுல பேரவைத் தலைவர் என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. அதனால இப்ப நம்ம முன்கூட்டியே அந்த முடிவுகளுக்கு வர முடியுமாங்கிறதுல அது முடிவில்ல. ஆனா அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், நான் சொல்றது மூணு பேருமே, கவர்னர், என்னோட எக்ஸிகியூட்டிவ், என்னோட தளர்த்தி தான் இந்த தீர்மானம். நான் சொல்றது என்னோட எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், என்னோட எக்ஸிகியூட்டிவ், மூணு பேருமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற மாதிரி அவங்க இன்னைக்கு பிஹேவ் பண்ணல அப்படிங்கிற பிரச்சனை. ரெண்டு முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு நேரடியான மோதல் முற்றிவிட்ட ஒரு இடம்னா இது அடுத்த கட்டத்தில் எப்படி ஆட்சி நிர்வாகம் எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அதாவது தமிழ்நாடு அரசு சட்டப்புறம்பா எந்த தீர்மானத்தை நிறைவேற்றலை, சட்டப்புறம்பா எந்த மசோதாவை நிறைவேற்றலை, சட்ட நெறிமுறைகளை பின்பற்றி
இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான கட்சிகளினுடைய ஒப்புதலோட ஒரு கட்சியின் தீர்மானமோ ஒரு கட்சியின் மசோதாவோ அல்லது சட்டமன்றத்தினுடைய ஏக ஒரு ஒப்புதலோட தீர்மானங்களை நிறைவேற்றி அவருக்கு அனுப்புது. அவர் அதுல காலத்தாழ்வு செய்கிறார். அங்க தமிழ்நாடு அரசு ஏதாவது பிழை செஞ்சிருக்கா? இல்ல. பிழை செய்யறது யாரு? அவரு. அது போல தமிழ்நாடுங்கிற பேரையே மாத்தணும்னு சொல்றது அவரு. சரியா? அது போல சட்டமன்றத்துக்குள்ள எழுதி கொடுக்கப்பட்டு அச்சிடப்பட்டு அவரும் கையெழுத்திட்ட உரையில் தேவையில்லாம சிலவற்றை தவிர்த்து தேவையில்லாம சிலவற்றை சேர்த்ததும் அவர். இதுல எங்க கவர்மெண்ட் தப்பு பண்ணிருக்கு? இதுல எங்க அரசு பிழை வருது? ராம்சன், அரசோட 2 தவறுகள். இந்த அரசியல் கட்சியா இருக்கிற அரசு சுருக்கமா சொல்லுங்க. திரு சீனிவாசன் போணும். எஸ், 96 இருந்து 2001, அப்புறம் திரும்பி 2006 இருந்து 2011. அப்போ எத்தனை பில்ஸ் லாப்ஸ் ஆயிருக்கு அவங்களோட கவர்னன்ஸ்க்கு அப்புறம்னு பாத்துக்கோங்க. அந்த பில்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு கேள்வி கிடையாது. இன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு கேள்வி. ஏன்னா ஆளுநரோட அவங்க வந்து இருக்கக்கூடிய முக்கியமான மசோதாக்கள் அதனுடைய விளைவுகள் கூட்டுறவு சங்கத்துக்கு தேர்தலே நடத்தாம நிக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை அம்ச பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் ஏற்றினா எல்லாமே முக்கியம் தான். ஆனா அப்போ லாப்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு லாப்ஸ் எல்லா காலகட்டத்திலும் தேவையின் பொறுத்து பரந்தாமன். அதாவது அவங்க பேசுறது வந்து சார் பேசுறது அன்னைக்கு லேப்ஸ் ஆயிடுச்சு, அதனால வந்து இன்னைக்கு லேப்ஸ் ஆகாம இருக்கிறத பத்தி அது நியாயமே கிடையாது. லேப்ஸ் ஆகிறது பல காரணங்கள். ஒன்று செஷன் அதெல்லாம் இப்ப 2 விஷயம் சாதாரண ஒரு இது. அதாவது பல விஷயங்களை விட்டுருங்க. நீங்க வந்து திராவிடம் சித்தாந்தம் அது இது எல்லாத்தையும் தவிர்க்கிறாரா தவிர்க்கலையா, சனாதனத்தை மைண்டோட வந்து இங்க பேசுறதுனால ஒரு விஷயம் பேராகிராஃப் நம்பர் 7ல அலுவல் மொழி பண்பாடு தொடர்பாக தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளின் நலனுக்கு குந்தகம் விளைவிக்கும் முயற்சிகளுக்கு எதிராக ஏற்கனவே இந்த மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதுன்னு இந்த அரசினுடைய அனைத்து மாநில மொழிகளையும் அலுவல் மொழி சார். அதை இப்ப நான் படிச்சதை டெலீட் விட்டாரு. அதுக்கு அடுத்த லைனை படிக்கிறாரு. அடுத்தது, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டிட இந்த அரசு உயர் முன்னுரிமை அளிக்கிறது. வன்முறை இல்லா ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. இதை டெலீட் பண்றாரு. என்னன்னா, நீங்க கோயம்புத்தூர் அந்த சிலிண்டர் பிளாஸ்டும் போது இவர் ஒரு கருத்தை அடிக்கிறார். அப்போ கவர்னரோட இன்டென்ஷன் பாருங்க. அவர் வந்து கவர்னர் வந்து தன் கவர்மெண்டோட டெக்ஸ்ட படிக்கல எண்ணமே இல்லை. அவருடைய அரசியல் சித்தாந்தம் நாங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன மைண்ட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கோ அதை வந்து பேரலா இங்க கனெக்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் டெலீட் பண்றார். சோ அப்போ ஆளுநர்